Find the sum of series summation n equal to 0 லந்து infinity 5n plus 1 divided by 2n plus 1 factorial அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணா nக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுத்து பார்க்கும்போது இது பைனாமியல் சீரீஸா இல்லை எக்ஸ்போனென்ஷியலா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது வந்து லாக்னு நம்ம ஏன் சொல்லலைன்னா டினாமினேட்டரில் ஃபேக்டோரியல் இருக்கு, லாக்ல டினாமினேட்டரில் நமக்கு ஃபேக்டோரியல் இருக்காது. ஸோ நம்ம இந்த சீரீஸ் வந்து நம்ம எக்ஸ்போனென்ஷியல்னு சொல்றதுக்கு முன்னாடி செக் பண்ண போகிறோம். எண்ணுக்கு என் இருக்கிற இடத்துலலாம் 1 கொடுத்து 0 கொடுத்து சப்ஸ்டியூட் பண்ணா என் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, 0 கொடுத்து பார்க்கும்போது என்னவாகும் 1/1 ஃபேக்டோரியல்னு வரும். அடுத்தது n இருக்கிற இடத்துல நான் 1 கொடுத்து பார்க்கும்போது 5 into 1. ஸோ இங்கே 5 into 1 plus 1 by 2 into 1 plus 1. ஸோ 5 plus 1 6, 6 by 2 plus 1 3 ஃபேக்டோரியல். nக்கு 2 கொடுக்கும்போது என்னோட வேல்யூ 2ன்னு கொடுக்கும்போது இட்ஸ் 11 divided by கீழே டினாமினேட்டரில் 4 plus 1 5 ஃபேக்டோரியல் அண்ட் ஸோ ஆன் இப்படி போகுது. நியூமரேட்டர் இப்போ கீழே 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும்போது பைனாமியல் சீரீஸாக இருந்தால் இது வேற கம்ப்ளீட்டாக வேற ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ மேலே ஒரு நம்பர் தான் போயிட்டு இருக்கு, நம்பர் மட்டும்தான் இருக்கு, வேற மல்டிபிள் டேர்ம்ஸ் கிடையாது, p plus q அந்த ஃபார்மேட்லேயே இல்லை. ஸோ இது எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கொடுத்துருக்கிறத tn அப்படின்னு எடுக்க போகிறோம். இது nth டேர்ம். ஸோ tn ஈக்குவல் டு 5n plus 1 divided by 2n plus 1 factorial. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா மேலே நியூமரேட்டர் டேர்ம் இதுக்கு மெத்தட் இருக்கு. நியூமரேட்டர் டேர்மை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா டினாமினேட்டர் டேர்மை யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் b இன்டூ டினாமினேட்டர் டேர்மு. ஸோ நியூமரேட்டர் டேர்மோட பவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ நியூமரேட்டரில் எனக்கு இப்போ 5n plus 1 ஹோல் பவர் 1 அங்கே ஒன்றுமே இல்லை, இட் மீன்ஸ் ஹோல் பவர் 1 அப்படின்னா ஏவும் ப்ளஸ் பி இன்டூ டினாமினேட்டர் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஒருவேளை ஹோல் ஸ்கொயர்னு இருந்ததுன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு நம்ம அடுத்த டேர்முக்கும் போவோம். டினாமினேட்டர் -1 அப்படின்னு போய் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதுறேன். சி இன்டூ டினாமினேட்டர் டேர்ம் -1 அப்படின்னு இது அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். இது வந்து இட் பேஸ்ட் ஆன் நியூமரேட்டர் பவர். இப்போ இதை யூஸ் பண்ணி இங்கே எழுதலாமா, நியூமரேட்டர் ஈக்குவல் டு ஸோ 5n plus 1 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் இதோட பவர் வந்து 1 1ன்றதுனால கான்ஸ்டன்ட் ப்ளஸ் இன்னும் ஒரு டேர்ம் தான் இருக்கும். பவர் 2ஆக இருந்தால் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் 2 டேர்ம்ஸ், பவர் 3ஆக இருந்தால் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் 3 டேர்ம்ஸ். ஸோ b இன்டூ டினாமினேட்டர் டேர்ம் 2n plus 1. இப்போ இங்கேருந்து ஏயோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். கம்பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கம்பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n. nக்கு அது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சா இன்னும் ஈஸியாக இருக்கும். 5n plus 1 ஈக்குவல் டு a plus b உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 2bn plus b அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து மெத்தட் நமக்கு. ஓகே, இப்போ கம்பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் n. ரெண்டு பக்கமும் n எங்க இருக்கு, இந்த பக்கம் 5ல இருக்கு, அந்த பக்கம் 2b இருக்கு n பக்கத்துல. ஸோ 2b ஈக்குவல் டு 5 அப்படின்னா b ஈக்குவல் டு 5/2. ஸோ b வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது கம்பேர் கான்ஸ்டன்ட். அடுத்து கான்ஸ்டன்ட் தான் இருக்கு. கான்ஸ்டன்ட்னா நம்பரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஏ இருக்கு, ஏ பக்கத்துலேயே நம்பர் ஒன்றுமே இல்லை, ஸோ இட்ஸ் கான்ஸ்டன்ட். அடுத்தது பியோட வேல்யூ எனக்கு 5/2ன்னு தெரியும். ஸோ 1 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 5/2. அப்போ a ஈக்குவல் டு 1 மைனஸ் 5/2. 5/2 அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ 2 minus 5 அப்படின்னா -3/2. இப்போ இது ரெண்டையும் நான் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இந்த நியூமரேட்டருக்கு பதிலாக இப்படி எழுதணும், a ப்ளஸ் பின்னு எழுதுகிறோம். ஏவும் பியும் கண்டுபிடிச்சிட்டேன், அங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 5n plus 1 நான் எப்படி எழுதலான்னா a டேர்ம் -3/2 ப்ளஸ் b டேர்ம் 5/2 into 2n plus 1. இப்போ tnக்கு போகிறோம். நியூமரேட்டரை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம்.
இப்போ நியூமரேட்டர் இருந்த இடத்துல இது. ஸோ Tn equal to என்னோட நியூமரேட்டருக்கு பதிலாக -3/2 ப்ளஸ் 5/2 இன்ட்டு 2n + 1. ஏற்கனவே அங்கே டினாமினேட்டரில் இருந்தது 2n + 1 ஃபேக்டோரியல். இப்போ இதை 2 டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். -3/2 இன்ட்டு 2n + 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5/2 இன்ட்டு நியூமரேட்டரில் 2n + 1, டினாமினேட்டரில் 2n + 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கும். பட் எனக்கு நியூமரேட்டரில் டேர்ம்ஸே இருக்கக்கூடாது. வேல்யூ கான்ஸ்டன்ட் இருக்கலாம், அது தவிர வேறு டேர்ம் இருக்கக்கூடாது. இது திருப்பி நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இருக்கட்டும். செகண்ட் டேர்மை 5 இன்ட்டு 2n + 1/2 இன்ட்டு இது ஃபேக்டோரியல்ல, n ஃபேக்டோரியல்னா எப்படி எழுதுவோம், சாரி 5 ஃபேக்டோரியல்னா எப்படி எழுதுவோம், 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு எழுதுவோம்ல, ஒன்று கம்மி ஆகிட்டே வரும். அப்போ இந்த 2n + 1 ஃபேக்டோரியல் நான் எப்படி எழுதலாம், 2n + 1 இன்ட்டு ஒன்று கம்மியாச்சுன்னா -1. அப்போ பக்கத்தில் 2n ஃபேக்டோரியல் எழுதலாமா? 2n + 1 ஃபேக்டோரியலை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த 2 டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ அகைன் Tn equal to -3/2 இன்ட்டு 2n + 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5/2 இன்ட்டு 2n ஃபேக்டோரியல். ஓகே, இப்போ nக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வெர்டிக்கலாக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு nக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன வரும், மேலே -3/2 அப்படின்றது மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா டேர்ம்லேயுமே வரப்போகுது. ஸோ -3/2 இன்ட்டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 + 1. ஸோ நம்ம இங்கே 0லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா 0க்குமே வேல்யூ இருக்குது. ஸோ 0லேருந்தே சீரீஸாக ஆரம்பிக்கிறேன். -3/2 0 கொடுக்கும்போது 1/1 ஃபேக்டோரியல். இங்கே 5/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 0ன்றது அதுவும் 0 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியல்ன்றது 1 தான். அடுத்து 1 கொடுக்கும்போது -3/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1 2, 2 + 1 3, ஸோ 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5/2 இன்ட்டு 1 கொடுத்தா 1/2 ஃபேக்டோரியல். நம்ம அப்படியே வேர்ட்டிக்கலாக கொடுத்துட்டே வரோம். அடுத்தது 2 கொடுக்குறோம், -3/2, 2 கொடுக்கும்போது 5 ஆயிடுது. இங்கே 5/2 அப்படியே இருக்குது, 2 கொடுக்கும்போது 4 ஆயிரும். இப்போ இதுவே போயிட்டே இருக்கும் அண்ட் ஸோ ஆன். இப்போ வேர்ட்டிக்கலாக ஆட் பண்ணோம். வேர்ட்டிக்கலாக அப்படின்னா இது ஒரு பார்ட்டாக எடுத்து ஆட் பண்ண போகிறோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட், இதே மாதிரி இது செகண்ட் பார்ட். ஸோ ஆட் வேர்ட்டிக்கலி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக ஆட் பண்ண போகிறோம். வேர்ட்டிக்கலாக ஆட் பண்ணால் இப்போ என்னோட SN என்னவா இருக்கும், மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாத்துக்கும் -3/2 காமன். உள்ளுக்குள்ளே இருக்கிறது 1/1 ஃபேக்டோரியல், 1/3 ஃபேக்டோரியல், 1/5 ஃபேக்டோரியல் அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். ப்ளஸ் 5/2 எல்லாத்துக்கும் காமன், 1/2 ஃபேக்டோரியல், 1/4 ஃபேக்டோரியல் அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே ஆட் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது, நமக்கு அதில் ஈவன் டேர்ம்ஸே கிடையாது. அப்போ அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, -3/2 இன்ட்டு இது e⁻1 மைனஸ் e⁻−1/2 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ப்ளஸ் அடுத்தது 5/2 கூட இருக்கிறது வெறும் ஈவன் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ e⁻1 அண்ட் நியூமரேட்டரில் 1 இருக்கிறதுனால e⁻1. ஸோ e⁻1 ப்ளஸ் e⁻−1/2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ -3/4ன்னு அந்த 2 காமனாக எடுத்துட்டேன், இட்ஸ் e−1/e. ப்ளஸ் இங்கேயும் 5/4ன்னு காமனாக எடுத்துட்டேன், e ப்ளஸ் 1/e. ஓகே, இப்போ ரெண்டுத்துலேயுமே 1/4 காமனாக இருக்கிறதுனால 1/4 வெளியில் எடுத்துட்டு -3 இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணால் -3e, இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் 3/e. அதே மாதிரி இங்கே 5e ப்ளஸ் 5/e. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இட்ஸ் 1/4 அவுட் சைட், 5e மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2e அண்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது
ரெண்டுமே டினாமினேட்டர் சேம்ன்றதுனால மேலே ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் 8/e. ஸோ வெளியில் ஒரு 4 இருக்குது. அந்த 4ஐ நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுனா 2e/4 அப்படின்னு வரும். ப்ளஸ் 8/4e. இங்கே எனக்கு இது கேன்சல் ஆகி 2, இது கேன்சல் ஆகி மேலே 2. ஸோ e/2 + 2/e. இதுதான் நம்மளோட ஆன்சர்.